ஸ்கூட்டில நீங்க ரெகுலரா பசங்கள கூட்டிட்டு போய் விடக்கூடிய பேரன்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ அவசியம் பாருங்க. டூ வீலர்ல என்னோட பசங்கள ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விடுறது என்னோட வழக்கம். ரீசென்ட்டா என்னோட பசங்கள டூ வீலர்ல கூட்டிட்டு போய் விடும்போது ஒரு இன்சிடென்ட்ட பார்த்தேன். ஒரு அம்மா அவங்களோட குழந்தைய பின்னாடி உட்கார வச்சுட்டு, அந்த குழந்தை அந்த அம்மாவ பிடிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு பிடிச்சிருந்தாங்க. அந்த குழந்தையும் தூக்க கலக்கத்துல இருந்துச்சு. ஸோ வேகமா போயிட்டு இருந்தவங்க திடீர்னு அந்த குழந்தை சரிஞ்சு கீழ விழுந்துருச்சு. அந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6 அடி, 7 அடி தள்ளி தான் வண்டி போய் நிப்பாட்டுனாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு, டூ வீலரு எல்லாருமே வந்துட்டுருந்தாங்க. எல்லாருமே சடன் பிரேக் போட்டதுனால, அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்ல. சின்ன சின்ன சிராய்ப்புனால அந்த குழந்தை இம்மீடியட்டா அவங்க பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டாங்க. பட் நெறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த குழந்தைய அவங்களோட அம்மாவோ, இல்ல அப்பாவோ அவங்களோட குழந்தையோட டோட்டலா அவங்களோட பிடிச்சுக்கிறதுக்கு எந்த கிரிப்பும் இருக்காது அவங்களுக்கு. டூ வீலர்ல முக்கியமா நீங்க கூட்டிட்டு போறீங்க அப்டின்னா, பசங்கள முன்னாடி உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போறது ரொம்பவே சேஃப். இன்னொன்னு ரொம்ப ஹை ஸ்பீட்ல போகாம இருக்கிறதும் ரொம்ப நல்லது. ஸோ நெறைய பேரண்ட்ஸ் நான் பார்க்குறேன். இன்னைக்கும் பசங்கள பின்னாடி தான் உட்கார வச்சுக்கிறாங்க. பேக்லாம் முன்னாடி வச்சுக்கிறாங்க. பேக் சேஃப்டியே கிடையாது. பசங்க ஒரு வேள தூக்க கலக்கத்துல இருக்காங்க அப்டின்னீங்கன்னா, ஒரு கிரிப் இல்லாம பேலன்ஸ் பண்ணாம விழுந்துட்டாங்க. பின்னாடி வரக்கூடிய வண்டி ரொம்ப வேகமா வந்துச்சு அப்டின்னீங்கன்னா, சம்பவத்தையும் பாருங்க நீங்க. ஸோ நீங்க டூ வீலர்ல பசங்கள ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விட போறீங்க அப்டின்னா, உங்க பசங்கள முன்னாடி உட்கார வச்சு போறது ரொம்ப நல்லது. மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி விஷயங்கள நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, உங்க பசங்கள நீங்க டூ வீலர்ல எங்க டிராவல் பண்ணி நீங்க கூட்டிட்டு போறதா இருந்தாலும், நீங்க ஃப்ரண்ட்ல உட்கார வச்சுக்கோங்க. அது சேஃப். ஹை ஸ்பீட்ல போகாதீங்க. ஹெல்மெட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. அது நீங்க மட்டும் இல்ல, உங்களோட பசங்களும் ஹெல்மெட் யூஸ் பண்றது ரொம்பவும் நல்லது. ஸோ எமர்ஜென்சிஸ்க்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் வராம இருக்கணும் அப்டின்னீங்கன்னா, உங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நீங்க ஹெல்த்தியா இருக்கும்போது எடுத்துட்டீங்கன்னா போதும். அப் டூ 100 டேஸ் வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கலாம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான அவசியம் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.